வணக்கம் ஓவியா. அதாவது கேரள மாநிலத்தில் வெகு விமர்சையாக தொடர்ந்து 10 நாட்கள் கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகை வரும் 26ஆம் தேதி புதன்கிழமை நடக்க இருக்கிறது. இதனால் தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகை ஜாதி மதங்கள் கடந்து அனைத்து தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக எவ்வாறு கொண்டாடப்படுகிறார்களோ அதே போல் கேரள மாநிலத்திலும் ஓணம் பண்டிகை மலையாளிகள் அனைவரும் ஜாதி மதம் கடந்து ஒட்டுமொத்தமாக கொண்டாடப்படும் பண்டிகையாக ஓணம் பண்டிகை அமைந்துள்ளது. இந்த ஓணம் பண்டிகை கேரள மாநிலத்தவர் அனைவரும் தங்கள் சொந்த ஊர்களில் குடும்பத்தினரும் உற்றார் உறவினர்களும் கூடி மகிழ்ந்து கொண்டாடுவது வழக்கம். இதையொட்டி வெளியூர்கள் மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கும் கேரள மாநிலத்தவர்கள் சொந்த ஊர்களுக்கு ஓணம் பண்டிகை கொண்டாட்டங்களுக்கு சில தினங்களுக்கு முன்னதாகவே செல்வது வழக்கம். அதே போல் வரும் 26ஆம் தேதி ஓணம் பண்டிகை சொந்த ஊர்களில் கொண்டாடுவதற்கு சென்னை மற்றும் சுற்றியுள்ள மாவட்டங்களில் உள்ள கேரள மாநிலத்தவர்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட செல்ல தொடங்கியுள்ளனர். இதற்காக சிறப்பு ரயில்கள் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அதே போல் ரயில் பேருந்துகள் செல்லும் போது பல மணி நேரம் பயண நேரம் ஆகும் என்பதால் பலர் விமானங்களில் கேரள மாநிலத்தில் செல்கின்றனர். சனி ஞாயிறு விடுமுறை நாட்களோடு சேர்ந்து ஓணம் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுவதற்கு இன்று சனிக்கிழமை முதல் சென்னை விமான நிலையத்தில் இருந்து கொச்சி, திருவனந்தபுரம், கோழிக்கோடு, கண்ணூர் ஆகிய இடங்களுக்கு விமான பயணிகள் மேற்கொண்டு வருகின்றனர். கேரள மாநிலத்தவர் ஒட்டுமொத்தமாக விமானங்களில் சொந்த ஊருக்கு திரும்புவதால் சென்னையிலிருந்து கொச்சி, திருவனந்தபுரம், கோழிக்கோடு, கண்ணூர் செல்லும் விமானங்களில் பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. இதையடுத்து வழக்கம் போல் சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அதிகரித்தும் வழித்தடங்களில் விமான கட்டணங்களும் பல மடங்கு அதிகரித்துள்ளது. ஓவியா, குறிப்பாக சென்னை கொச்சி வழக்கமான கட்டணம் 5336, ஆனால் இன்று கட்டணம் ரூபாய் 14,843 ஆகும். இதே போல் சென்னை திருவனந்தபுரம் வழக்கமான கட்டணம் 5,853, ஆனால் இன்று கட்டணம் ரூபாய் 14,700 ஆகும். சென்னை கோழிக்கோடு வழக்கமான கட்டணம் 6,158, இன்று கட்டணம் 17,678 ஆகும். சென்னை கண்ணூர் வழக்கமான கட்டணம் 5,655, இன்று கட்டணம் 12,270 ஆகும். இதே போல் இவ்வாறு பல மடங்கு விமான டிக்கெட் கட்டணங்கள் அதிகரித்துள்ளதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஆனாலும் கேரளா பயணிகள் உற்சாகத்துடன் தங்கள் பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். அதோடு இது போன்ற பண்டிகை காலங்கள் கேரளா மாநிலத்திற்கு கூடுதல் விமானங்களை சென்னையிலிருந்து இயக்க வேண்டும் என ஒரு கோரிக்கை முன்வைக்கின்றார்கள். மோதியா.